ஹலோ ஹாய், வெல்கம் டு ஏஎம் டிரைவிங். இன்றைக்கி நம்ம பாய்ஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பேர் சொல்லுவாங்க, பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேர் என்னம்மா? கோவிந்தராஜ். ஓகே, இன்னைக்கு ஃபஸ்ட் டே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஏதாவது வண்டி ஓட்டியிருக்கீங்களா? இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி, ஓகே ஓகே. இப்போது இன்னைக்கு ஃபஸ்ட் டே இல்லையா, அதனால் செப்பலை கட்டிட்டு நல்லா ஓரமாக அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளிட்டு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அந்த கையை இந்த டோர் மேலே வச்சுக்கிட்டு இந்த கையை இங்கே ஒரு லிவர் இருக்கு இல்லையா, இந்த லிவரில் வச்சுட்டு மேலே தூக்கி பிடிச்சி அந்த டோரை பிடிச்சி முன்னாடி அப்படி ரைட். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அதாவது கீழே மொத்தம் 3 பெடல் இருக்குது பாருங்கள். 3 பெடல் தெரியுதா? அந்த லாஸ்ட் இருக்குது பாருங்கள், அது ஆக்சிலேட்டர். சென்டரில் இருக்கிறது பிரேக். இந்த லாஸ்ட்டு கிளச். ABC. இந்த AB இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம வலது காலில் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இடது காலில் ஒன்லி கிளச் மட்டும். இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிளச்சை கம்பேர் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும். அதாவது கிளச்சு தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் அந்த முன்னங்காலை எடுத்து வைங்க, வச்சு ஃபுல்லாக கீழே முட்டுற வரைக்கும் அழுத்துங்க. நல்லா ரைட்டு. இந்த அளவுக்கு அழுத்தி பார்த்துட்டு ஸ்டேரிங்கை பிடிங்க. இப்போ உங்களுக்கு கன்வெர்ட்டாக இருக்கா? நல்லா அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு இப்போ ரோட பாருங்கள், சரியா இருக்கா? இல்லை இன்னும் முன்னாடி வரணுமா? சரியா இருக்கா? ரைட். இதை செக் பண்ணிவிட்டு சீட் பெல்ட்டை மாட்டிக்கலாம். சீட் பெல்ட் நல்லா இழுத்து, தலையை வெளியே விடுங்க. அப்படியே இழுத்து மாட்டேங்க, ஒன்றும் இல்லை. அப்படியே இழுங்க. தலை அப்படியே இருக்கட்டும். இப்படி இழுத்து அந்த நேப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இதில் லாக் பண்ணிங்க. இதில் லாக். ஓகே, இப்போ உங்களுக்கு கன்வெர்ட்டாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இடது கால் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இடது கால் தேவையில்லை. வலது கால் மட்டும் எடுத்து ஆக்சிலேட்டர் மேலே வைங்க. சும்மா தக்கையாக மேலே வைக்கணும், அழுத்தக்கூடாது. இவ்வளோ மேலே வேண்டாம், இன்னும் கீழே இறக்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்குங்க. ஓகே, இன்னும் கீழே. வெறும் கட்டை விரல் மட்டும் அப்படி வச்சுங்க. பிரேக் அப்படின்னு சொல்லும்போது அந்த கால் அப்படியே பக்கத்தில் மாற்றுங்க. இது பிரேக். ஆக்சிலேட்டர், பிரேக், ஆக்சிலேட்டர், பிரேக். ஓகே, இந்த மாதிரி ரிலாக்ஸாக காலை மாற்றுங்க. கால் வச்ச உடனே டக்குன்னு உள்ளே அழுத்திடக்கூடாது. கால் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் என்ன நடக்குதுன்னு கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆப்ரேட் பண்ணணும். ஓகே. ஸ்டேரிங் வந்து 2 கையும் சரி சமமாக நேருக்கு நேராக இந்த இடத்துல அந்த இடத்துல சரியா இருக்கா? இப்போ ரோட பாருங்கள், உங்களுக்கு கன்வெர்ட்டாக தெரியுதா எல்லாம்? ஓகே. இப்போ இந்த லெஃப்ட் வியூ வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த லெஃப்டில் என்ன எப்படி வருது என்ன எதுன்றது இந்த லெஃப்ட் வியூ வந்து சரியாக தெரியாது. இந்த லெஃப்ட் வியூ வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அது என்ன, நான் போக போக உங்களுக்கு அது சொல்லிகிட்டே வரேன். ஓகேம்மா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 2 கையும் ஸ்டேரிங்கில் வச்சிங்க. சைட் மிரர் நல்லா தெரியுதா? பார்த்துட்டு நல்ல லாங் வியூ தூரமாக கவனிங்க. இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுறதுக்கு ஆக்சிலேட்டர் தேவையில்லை, ஆனால் கால் ரெடியாக ஆக்சிலேட்டர் மேலே வச்சிங்க. லாங் டிஸ்டன்ஸ். இந்த மூவிங் வந்த பிறகு பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்றத கவனிச்சுட்டு கொஞ்சமாக நம்ம வலது பக்கம் எடுத்துக்கலாம். அதை பைக் இருக்கு இல்லையா, அதை கவனித்து கொஞ்சமாக போதும். இந்த கை மாற்ற தேவையில்லை, இவ்வளோ தேவையில்லை. சும்மா கொஞ்சம் இந்த கை இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கு, இந்த அளவுக்கு வச்சுங்க. இப்போது எவ்வளோ ரைட் எடுத்தோமோ அவ்வளோ லெஃப்ட்டு. இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. ரைட். இப்போ நம்ம லேசாக ஆக்சிலேட்டரை கூட்டலாம். ஏன்னா பார்க்க வேண்டாம், நான் சொல்கிறத நீங்கள் அங்கே வெளியில் கவனித்து செஞ்சுட்டே வாங்க. இப்போது லேசாக ஆக்சிலேட்டரை கொடுங்க. கொஞ்சம் அழுத்தி விடாதீங்க, அப்படியே அழுத்தி மெயின்டைன் பண்ணுங்க. அழுத்துங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம், இன்னும் கையை அழுத்தாமல் லேசாக பிடிங்க. எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக வைக்கிறோமோ ஸ்டேரிங்கு, அவ்வளோவும் ஸ்டேரிங் நமக்கு புரியும். விட வேண்டாம், அப்படியே அழுத்திட்டே வாங்க. இன்னும் கொஞ்சம். ரைட். ஸ்லோ பண்ணுங்க. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன். இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டுங்க. இப்போ வண்டி எவ்வளோ சாயுது, இந்த ரோட்டில் எவ்வளோ வண்டி சாயுதுன்றதை கவனித்து ஆக்சிலேட்டரை கொடுத்துக்கிட்டே அந்த ஆட்டோ போகுதுல்ல, அந்த ஆட்டோவுக்கு முன்னாடி பாருங்கள். வண்டி இப்போ எந்த பக்கம் போகுது, அதை கொஞ்சமாக, இது கூட அதிகம்னா கம்மியாக வளைங்க. ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. அதை நிலையாக பிடிச்சாதான் நமக்கு இதுவும் நல்லா வரும். ஓகே, ஸ்லோ பண்ணுங்க. இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டுங்க. எப்போவுமே எதிர்க்க வரான் இல்லையா,
அவனை நம்ம கவனிக்காமல் இருந்தாலே நம்ம ரோட்டில் நம்ம ஒழுங்காக போகலாம். அதனால் எதிர்க்க வரவனை பார்க்காம உங்கள் இந்த ரோடு பாருங்கள், இந்த கோடு அந்த சென்டர் கோடுக்கு நடுவில் உங்கள் வண்டி நேராக இருக்கான்னு பாருங்கள். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும். ஸ்டேரிங் ரொம்ப ரஃபாலாம் வளைக்க தேவையில்லை. கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரலன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வளைக்கலாம். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. ஸ்பீடை குறைச்சிட்டிங்கன்னா வராது. ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த லெஃப்ட் ரைட் போகிறது நல்லா பார்க்க முடியும். இப்போ ஸ்லோ பண்ணிங்க. இப்போ அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுங்க. ஒரு 15 கிலோமீட்டர் குறையிற வரைக்கும் பிரேக் அப்ளை பண்ணோம். கொஞ்சம் அழுத்துங்க, கொஞ்சம் போதும் போதும் போதும். விட்டுட்டு மறுபடியும் ரோட தூரமாக பாருங்கள். இப்போ நான் செகண்டுக்கு குறைச்சிட்டேன். 3வது கியரில் வந்தோம். இரு உடனே வேகம் அழுத்தக்கூடாது. 3வது கியரில் வந்தோம். இப்போ நான் செகண்டுக்கு குறைச்சிட்டேன். இங்கே வேகம் தேவையில்லை. நான் வெறும் கிளச்சை எடுத்தாலே வண்டி போகும். அதை கவனிங்க. இப்போ நான் கிளச்சை எடுத்துட்டேன். வண்டி மெதுவாக போயிட்டுருக்கோம், வேகமாக போகாது. இப்போ இந்த வேகத்தை அடிக்க பிரேக்கே தேவையில்லை. ஏன்னா நம்ம வேகமாக வந்தோம், பிரேக் அடித்தோம். இப்போ மெதுவாக போகிறதுனால பிரேக் நமக்கு தேவையில்லை. இப்போ ஆக்சிலேட்டரை கூட்டிக்கிட்டே வாங்க. இப்போ வண்டியோட முகம் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்கள். அதை பார்த்து நம்ம எப்போவுமே கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம், இன்னும். ஓகே, ரெடி, ஸ்லோ. இப்போ ஸ்பீட். இந்த பைக்காரனை அந்த வரவனை யாரையும் பார்க்காம தரையை பாருங்க. கீழே தரையை பார்க்கும்போது நம்ம வண்டியோட ஸ்டைல் எப்படி போகுதுன்றத கரெக்டாக உணர முடியும். இந்த ஓரத்துலேயே போங்க, சரியா இருக்கு. ஸ்லோ. இப்போ 4வது போட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். கம்மியான வேகம், ரொம்ப இல்லாமல் கம்மியாக. ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க. வலது கையில் இங்கே ரைட். இப்போ ஸ்பீடை கொடுங்க. ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம 2 வீலர் ஓட்டுறோம்ல, ஸ்பீடு எப்படி ஒரே சீராக பிடிக்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் காலில் அழுத்தி ஒரே சீராக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டி எந்த பக்கம் வளைக்கணும், எந்த பக்கம் ஸ்டடி பண்ணணுன்றது கிளியராக புரிஞ்சிடும். ஸ்பீடை ஆனால் அடிக்கடிக்கு விட்டுடுறீங்க, ஆனால் தான் வண்டி ரொம்ப லோ ஆகிடுது. ஸ்பீடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு 30லேயே போங்க. ஏன்னா 4வது கியரில் 35க்கு மேலே இருந்தால் தான் கரெக்டான வேகம். இல்லைன்னா அதுவே கீரை குறைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸ்பீட். வண்டி இப்போ ஒரு பக்கமாக போகுது இல்லையா, அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தெரியுதா, அப்படி தெரிஞ்சால் கண்டிப்பாக ஹார்ன் அடிச்சிருங்க. இப்போ அந்த சைக்கிள் கார் போகிறாருல, அவரை நம்ப வேண்டாம், ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிடலாம். அப்படி அடிச்சிட்டோன்னா பின்னாடி வண்டி வருதுன்னு அவருக்கு ஒரு கவனம் இருக்கும். நம்ம தைரியமாக அவரை கிராஸ் பண்ணலாம். ஓகே, டேர்னிங் அதுவே ஆகுதான்னு பாருங்கள். தூரமாக அந்த எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்பீடை குறைக்காதீங்க, ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருங்க. டேர்னிங் அதுவே ஆகுதான்னு பாருங்கள். எப்படி அதுவே ஆகுதுன்னா, ரோடு சாயுது இல்லை, ரோடு சாயறதுனால உங்களை அதுவே திருப்பி விட்டுரும். அதுக்கு மேலே ஓவராக போகுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம் பாருங்கள். அதிகமாக போகுது பாருங்கள், அதிகமாக இழுக்குது. அப்போது நீங்கள் இந்த பக்கம் லைட்டாக பிடிக்கணும். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. அடிக்கடிக்கு ஸ்பீடை குறைச்சிடுறீங்களே. ஸ்பீடு இருந்தால் தான் இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. ஸ்பீடு எப்போ குறைக்கணும்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமான வேகம் கொடுத்துட்டா தான் ஸ்பீடை குறைக்கணும். மற்றபடி சும்மா கொஞ்சமாக குறைச்சா போதும். ஓகே, ஸ்லோ பண்ணிங்க. இப்போ அங்கே வேகத்தடை வருது, அந்த காலை எடுத்து பிரேக் வச்சுங்க. சும்மா கட்ட வரல, லைட்டாக அழுத்துங்க. லைட்டாக பிரேக் அழுத்தி இப்போ பிரேக்கை மெதுவாக விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. வண்டி கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம லெஃப்ட் வளைக்க போகிறோம் இல்லையா, அந்த கோடு தெரியுதா, இந்த கோடை பார்த்த மாதிரியே ஷேப்பாக அப்படியே டர்ன் பண்ணலாம். கையை மாற்றி வளைச்சிக்கலாம். கை எப்படி மாற்றணும்னா அப்படி பிடிச்சி மாற்றுங்க. இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் வரணும். தைரியமாக வாங்க. அவ்வளோதான். வளைஞ்சி மறுபடியும் ஸ்டடி பண்ணணும். பின்னாடி யார் வராங்கன்னு கவனிச்சிங்க. இப்போ இவன் எப்படி போகிறானோ அப்படி போயிடலாம். அப்படி அவன் போகிற ஸ்டைலில் பாருங்கள். ரொம்ப வேணாம். கம்மியாக வளைங்க. அது எவ்வளோ வளையுதுன்னு கவனித்து வளைங்க. நம்ம ஓவராக பதட்டத்தில் வேகமாக வளைச்சிட்டோன்னா இன்னும் பயம் அதிகமாகிடும். கொஞ்சம் இப்போ நமக்கு ஸ்பீடே வேண்டாம். அது போகிற வேகத்திலேயே நம்ம நிதானமாக போகலாம். வண்டி மட்டும் நேராக இருக்கா,
ஸ்டேரிங் நேராக இருக்கா? அப்படி கவனிச்சிங்க. அதை கவனிச்சுட்டு அப்படியே மெதுவாக போங்க. இப்போ லேசான வேகம் கொடுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இல்லையா, கொஞ்சம் லேசாக வேகம். அந்த கட்டவரல் மேலே போக விடாதீங்க. அப்படி மேலே போகாமல் இந்த இடத்துல பிடிங்க. அப்போ உங்களுக்கு அந்த பிடிக்கிற அளவு, அந்த கிரிப் இருக்குல்ல, கம்மியாக இருக்கும். லேசாக பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்பீடு மட்டும் குறைங்க, ஏன்னா நம்ம 2வதுல தான் இருக்கோம். வேகம் கொடுக்கல, பிரேக் தேவையில்லை. இப்போ லேசாக வேகம். ஹார்ன் அடிங்க, தோணுதா செஞ்சிருங்க. அதை யோசிக்கக்கூடாது, பண்ணலாமா வேணாவா, செய்யலாமா வேணாவான்னு யோசிக்கக்கூடாது. என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக செய்யுங்க. ஓகே, இப்போ இங்கே மறுபடியும் வேகத்தடை வருது. ஸ்பீடை இங்கேயே குறைச்சிருங்க. அப்படி குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வண்டி அடங்கிடும். நமக்கு பிரேக்கும் தேவைப்படாது, வண்டி கீரை மாற்றுற விஷயம் கூட தேவைப்படாது. அப்படியே லாங் டிஸ்டன்ஸ் பார்வை எந்த அளவுக்கு தூரமாக வைக்கிறீங்களோ அவ்வளோவும் ஸ்டேரிங் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம அந்த கேப் தெரியுதா, அந்த 2 வண்டிக்கும் நடுவில் கேப், அதில் வண்டியோட முகத்தை நேராக வச்சுக்கோங்க. இப்போ ஆக்சிலேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. அழுத்தம் அதிகமாக கொடுக்காதீங்க, அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வளைக்காதீங்க. ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் லைட், அந்த பெண்டு கை, இந்த கை தான் மாறுது, மாறக்கூடாது. ஏன்னா எவ்வளோ வளைக்கிறோன்ற அளவு நமக்கு தெரியணும்னா கை ஒரே இடம் இருக்கணும். ஓகே, ஸ்லோ. இப்போ ஸ்பீடை மெதுவாக கூட்டுங்க. லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட்டு, அப்படி வந்து மறுபடியும் ஸ்டடி. கை கொஞ்சம் லூஸாக வச்சு, பார்வை லாங் டிஸ்டன்ஸ், கை லூஸாக அடிக்கடிக்கு அந்த பாருங்க, அந்த ஹெவியாக வருது பாருங்க, அந்த ஹெவியாக வரக்கூடாது. ஓகே, ஸ்லோ பண்ணுங்க. இப்போ நான் 4வது போட்டேன், அதுக்கு தகுந்த வேகம். வண்டி ஒரு பக்கம் இழுக்குது பாருங்க, அதை கவனிங்க. அதை கவனித்து இழுக்க விடாமல் தடுக்கிற அளவுக்கு பிடிக்கணும். அடிக்கடி என்னை திரும்பி பார்க்குற மாதிரி தெரியுது, திரும்ப வேண்டாம், என்னை பார்க்கவே வேண்டாம். நான் சொல்கிறது மொத்தமே வெளி கவனம் தான். அதை வெளியே நீங்களே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே கவனம் இருக்காது, வெளியே அதிகமாகும். வெளியே என்ன நடக்குது, எப்படி போகுது பாருங்கள், வண்டி எப்படி போகுது பாருங்கள். அதை தான் நான் அதிகமாக கவனிங்கன்னு சொல்கிறேன். கை கூட மாற்ற தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக போக விடாமல் தடுக்கிற அளவுக்கு வளைச்சா போதும். அதுக்கு என்ன பண்ணணும், எதிர்க்க வரான்ல அவனையும் பார்க்கக்கூடாது, இந்த லெஃப்டில் வரான்ல அவனையும் பார்க்கக்கூடாது, நடுவில் இருக்கு பாருங்க, இந்த கேப் இருக்கா, இந்த கேப்புக்குள்ளே ஏதாவது வண்டி இருக்கான்னு பாருங்கள், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ இந்த வண்டி போகுது பாருங்கள், அதே மாதிரியே பாருங்கள். ஓகே, இப்போது ஸ்பீட்லேருந்து முழுசாக காலை எடுத்துட்டு, அந்த காலை எடுத்து பிரேக் மேலே வச்சுக்கோங்க, அழுத்த வேண்டாம். வண்டியை மெதுவாக ஓரம் எடுத்துகிட்டு வாங்க, பொறுமையாக தூரமாக கவனிச்சுட்டு பொறுமையாக வாங்க. வந்து நேராக ஆகணும். இந்த கோடு உங்கள் ஸ்டேரிங்க்கு நேராக வருதா பாருங்கள். இந்த டைமில் கை கொஞ்சம் லூஸாக வச்சுக்கிட்டு இப்போ பிரேக்கை மெதுவாக அழுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். ஓகே, அந்த அளவு அப்படியே பிடிங்க. சுத்தமாக நின்ன பிறகு டக்குன்னு எந்த காலம் எடுக்காதீங்க. ஏன்னா வண்டி நிற்கிற இடம் மட்டம் இல்லாமல் மேடாவோ இல்லை பள்ளமாவோ இருந்துச்சுன்னா பிரேக் எடுக்கும்போது என்ன ஆகும்னா வண்டி நவர ஆரம்பிச்சிடும். அது நவராமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கியரை நியூட்ரல் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிரேக்கை போட்டுட்டு தான் பிரேக்லேருந்து கால் எடுங்க. இப்போ கால் எடுங்க. இப்போ நீங்கள் செஞ்சதில் ஏதாவது டவுட் இருக்கா? புரியுது எல்லாமே தெளிவாக? மெயின் கான்செப்ட்டு ஸ்டேரிங் நமக்கு நல்லா வரணும்னா போகிறவங்களையும் வரவங்களையும் அதிகமாக பார்க்கக்கூடாது. நம்ம வண்டிக்கான கேப்பு கண்டிப்பாக அங்கே இருக்கும். அந்த கேப்பை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுக்கு பாதி தைரியம் வந்துடும். அதை மட்டும் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். அந்த கால் எடுத்து ஆக்சிலேட்டர் மேலே வச்சிங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணதை விட இன்னும் நல்லா வரணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை இந்த விரலை உள்ளே எடுத்துகிட்டு போகாமல் பிடிங்க. நார்மலாக தக்கையாக வச்சுங்க, அழுத்தம் கொடுக்காமல் பிடிங்க. சைட் மிரர் நல்லா தெரியுதா? எப்போவுமே வண்டி ஓரம் எடுத்துகிட்டு வரும்போது என்ன பண்ணுங்கள், சைட் மிரரை பார்த்துட்டு ஓரமாக. ஓகே, இப்போ மறுபடியும் வண்டி எடுக்கலாம். தூரமாக பாருங்கள். வண்டி நவுத்துறதுக்கு ஆக்சிலேட்டர் தேவையில்லை.
அதுக்கப்புறம் மிரரை கவனிச்சுட்டு கொஞ்சமாக ரைட்டு. அது எவ்வளோ வளைக்கிறீங்கன்னு கவனிங்க. அங்கே கவனிங்க, அந்த ஆட்டோ போகுதுல்ல அங்கே பாருங்கள் இதுவே அதிகம் தெரியுதா? அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணி அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் அடக்கு. அப்படி லெஃப்ட் அடக்கும்போது வண்டி இதில் நேராகிடும். நேராகிடுச்சா? இப்போ ஸ்டேரிங்கை நேராக வச்சுக்கிட்டு இப்போ ஆக்சிலேட்டரை மெதுவாக கூட்டணும். அந்த வளைக்கிற அளவை நீங்கள் தூரமாக பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ வளைவுது அப்படின்றத புரியும். ஸ்லோ. இப்போ நான் செகண்ட் மாற்றிட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஓகே, ஸ்லோ. இப்போ நான் மூணாவது போட்டேன், அதுக்கு தகுந்த ஸ்பீட். ஸ்டேரிங் ஓரளவுக்கு புரியுதா? மெயின் கண்ட்ரோலே ஸ்டேரிங் தாம்மா. ஸ்டேரிங் சரியாக வந்துச்சுனாலே நம்ம பாதி வண்டி கற்றுக்கின மாதிரி தான். இப்போ ஏன் இந்த பக்கம் போகுதுன்னு தெரியுதா? ஏன்னா நீங்கள் அதிகமாக இவங்கள பார்க்குறீங்க. இவங்கள பார்க்காம அந்த பஸ் வருதா, பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் நடுவில் இவன் எப்படி போகிறான் பாருங்க, அந்த கேப்பை பார்த்துட்டு தான் போவோம். சேம் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வண்டி லெஃப்ட்டோ ரைட்டோ இழுக்காது. பாருங்கள், அவன் ரைட்டில் தான் முடிஞ்ச அளவுக்கு ஏறி போகிறான். நம்ம அவ்வளோ வேகமாகவோ அவ்வளோ ரைட்லையும் போக தேவையில்ல. நம்ம ரோட்டில் நம்ம ஒழுங்காக போனாலே போதும். சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரோடோட மட்டம் சரியில்லைன்னா வரும். பாருங்கள், இழுக்குதா, சாயுதா வண்டி. அப்போ நீங்கள் அதை இழுக்க விடாமல், சாய விடாமல் பேலன்ஸ் பண்ணால் போதும். ஓகே, ஹாரன் ஒரு முறை அடிச்சிருங்க. இப்போ ஸ்பீடை கொடுங்க. ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யுங்க. ஹாரன் ஒரு முறை. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் வேகம் கொடுங்க. ஒன்றும் இல்லை போகலாம். எதுவும் இல்லை, கிளியராக தான் இருக்கு. லெஃப்ட்டு தான் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும், அதை மட்டும் நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் கவனிச்சுட்டே இருங்க. இந்த பக்கம் சாயுறது உங்களுக்கு தெரியும், வண்டியே சாயுறது தெரியும், அதை மட்டும் கவனித்து சரி பண்ணிங்க. ஓகே, இப்போது வேகத்துலேருந்து முழுசாக காலை எடுத்துருங்க. அந்த காலை எடுத்து பிரேக்கில் வச்சுக்கிட்டு அந்த வேகத்தோட போர்டு இருக்குல்ல, அந்த போர்டாண்ட வண்டியை மெதுவாக நிப்பாட்டிக்கலாம். பொறுமையாக லெஃப்ட் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு இவரை தாண்டிடலாம். தாண்டிட்டு இப்போ மெதுவாக லெஃப்ட் வந்து இப்போ பிரேக்கை மெதுவாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படி மெதுவாக சுத்தமாக நின்ன பிறகு அதுக்கப்புறம் நியூட்ரல், பிரேக்கை விட்டுருங்க. ஓகே, இன்றைக்கி ஃபஸ்ட்டுக்கான கிளாஸ் கொடுத்துருக்கேன். செகண்ட் கிளாஸில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளச்சு மட்டும் சொல்லி கொடுத்துட்றோம். கிளச்சு நல்லா வந்த பிறகு நம்ம கீரை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இன்றைக்கி இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்டேரிங், ஆக்சிலேட்டர், பிரேக், இது மூணுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது மூணுத்துலேயும் வந்து சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி நம்ம செய்யணும். ஏன்னா இது மூணுமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது. இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள், ஸ்டேரிங் நான் வளைக்கிறேன், லெஃப்ட்டு ரைட்டு நான் இஷ்டம் போல் வளைக்க முடியுமா? நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, லெஃப்ட்டு ரைட்டுன்னு நீங்கள் வளைச்சி போனீங்கன்னா பின்னாடி வரவன் என்ன சொல்லுவான்? பின்னாடி வரவனோ இல்லை முன்னாடி வரவனோ கண்ணா பின்னான்னு ஓட்டுறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்போவுமே வந்து ஸ்டேரிங் இருக்கட்டும், ஆக்சிலேட்டர் இருக்கட்டும், பிரேக் இருக்கட்டும், இது மூணுமே நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. வெளியில் என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, இன்றைக்கி இந்த அளவுக்கு போதும். நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.